வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் நிப்டி இண்டெக்ஸ் சார்ட் தாங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஸ்டர்டே தினம் ஒரு பார்வையில் போட்ட வீடியோஸில் உள்ள லெவல்ஸை நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோங்க. ஸோ நம்ம இது எஸ்டர்டே கொடுத்த லெவல்ஸுங்க. இது இன்னைக்குள்ள லெவல்ஸ் கிடையாதுங்க. எஸ்டர்டே கொடுத்த லெவல்ஸுங்க. எஸ்டர்டே கொடுத்த லெவல்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் வந்து நமக்கு 24,578ங்க. மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. கரெக்டாக பாருங்கள், நம்ம லெவல்ஸுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. சப்போர்ட் ஒன்றானது 24,500ங்கிற ரேஞ்சில் இருந்துச்சுங்க. மார்க்கெட் அந்த 24,500ங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மார்க்கெட் ட்ரே பண்ணாங்க. மறுபடியும் மார்க்கெட் டேரெக்டாகவே அதுக்கு கீழே ஃபஸ்ட் டைம் போனதால மார்க்கெட்டால் அங்கே ஸ்டாப் பண்ண முடியல, டேரெக்டாக கீழே போயிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இருந்தது சப்போர்ட்டுங்க. சப்போர்ட் நமக்கு 24,432ங்க. பாருங்கள், 24,432ங்கிற இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம கொடுக்குற சப்போர்ட் வேல்யூஸ் வந்து நீங்கள் அது ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. எந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சிருந்தா கண்டிப்பாக எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம வந்து கொடுத்த ப்ரீமியம் வேல்யூஸும் பாருங்கள். 85 ரூபாய்ங்கிற ஒரு வேல்யூஸாக நமக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன பண்ணாங்கனாக்கி, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சார்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 85 ரூபாங்கிற வேல்யூஸ் வந்து யார் ஹோல்டு பண்ணாக்கி நமக்கு புட்காரவங்க தான் ஃபஸ்ட்டே ஹோல்டு பண்ணாங்க. ஸோ அவங்க 85 ரூபாய்க்கு மேலே ஃபஸ்ட்டு கண்டியில் மேலே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதுக்கப்புறமா மார்க்கெட்டு ஃபஸ்ட்டே காட்டி கொடுத்துட்டாங்க. மார்க்கெட்டை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஸோ மார்க்கெட்டு கீழே ஃபால் பண்ண போகிறேங்கிறத அவங்க ஃபஸ்ட்டே காட்டி கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து பாருங்கள் ப்ரீமியம் ஃபஸ்ட்டே. ஸோ அந்த 82 ரூபாய்க்கு கீழே தான் வந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவங்க மேலே போகவே இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ப்ரீமியம் சார்ட்டை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தெரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இப்போ இது நம்ம எஸ்டர்டே கொடுத்த லெவல்ஸுங்க. ஸோ பொதுவாக நம்ம இந்த வீடியோவில் தினம் ஒரு பார்வையில் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம்னாக்கி, ஸோ சார்ட் அனலைஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வரோம். மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி இருக்காங்க, மார்க்கெட்டில் பையர்ஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, செல்லர்ஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, மார்க்கெட் என்ன மாதிரி டைரக்ஷனில் மூவ் பண்ணிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வரோங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகைக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே க்ளோஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். டே க்ளோஸ் எங்கே இருக்குன்னா, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டே க்ளோஸ் நமக்கு எங்கே இருக்குன்னா 24,471ங்கிற இடத்துல டே க்ளோஸ் இருக்குங்க. ஸோ இந்த டே க்ளோஸ் வந்து எஸ்டர்டே க்ளோஸை கம்பேர் பண்ணப்போ ஆல்மோஸ்ட் 110 பாயிண்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு 3 டேஸாக நமக்கு ஒரு இன்டிசிஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காகவே நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல் ஆஃப் கேண்டில் கிடச்சிருக்குங்க. அந்த செல் ஆஃப் கேண்டில் கிடச்ச காரணத்தால மார்க்கெட்டில் ஸோ இந்த டெய்லி பயாஸ்ங்கிறது மார்க்கெட்டில் டுமாரோ நமக்கு மார்னிங் ஓப்பன் ஆகிறப்போ ஈக்குவல் ஓப்பன் கிடச்சா கண்டிப்பாக ஒரு 50% மேலே போயிட்டு மார்க்கெட் கீழே வர ட்ரை பண்ணலாங்க. ஸோ லோவில் கிடச்சா கூட மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வர ட்ரை பண்ணலாங்க. அப்படி கீழே கீழே ஓப்பன் கிடைக்கிறப்ப மேலே போகிறப்ப மார்க்கெட் ஹையர் கை ஃபார்மேஷன் கிடச்சினா கண்டிப்பாக மார்க்கெட் திரும்ப கீழே வராதுங்க. அந்த ஹையர் கை போக முடியாமல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, லோ வைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி உண்டு. இது வந்து ஒன்லி நமக்கு ஒரு டெய்லி பேஸ்க்கான ஒரு அனலைஸ் மட்டும் தாங்க, ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனுக்காக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டில் வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து சொல்கிற மாதிரி நம்ம அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் என்னல டேயில். ஸோ அடுத்து 1 ஹவரில் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத லைட்டாக பார்த்துருவோங்க. 1 ஹவரில் ஸோ 1 ஹவரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நமக்கு வந்து மார்க்கெட்டில் நம்ம எஸ்டர்டே நம்ம சொன்ன வீடியோவில் நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி இந்த லோ வந்து நம்ம மார்க்கெட் எடுத்தால் மட்டும் தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், நம்ம ட்ரெண்ட் வந்து டவுனில் போக முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மார்க்கெட்டில் நம்ம எடுக்கல. ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பை அண்ட் டிப்பில் மார்க்கெட் இருக்கிறாங்க. இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி கூட மார்க்கெட்டில் வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஃபர்தராக வந்து நான் நாளைக்கு என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து நம்ம வந்து மார்க்கெட்டில் மூவ் பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பார்க்குறப்போ டெய்லியில் இந்த 1 ஹவரில் பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக புள்ளிஸ் ஆகும். இந்த லோ கீழே மார்க்கெட் கீழே வந்து இறங்கிச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் கீழே இருக்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ நம்ம இப்போ டேரெக்டாகவே நம்ம 5 மினிட்ஸ் போய் பார்த்துருவோம். 5 மினிட்ஸில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தா தான் நமக்கு தெளிவாக மார்க்கெட்டில் ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு பிளான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெண்ட் வைஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து எல்லாருக்கும் டெய்லி நம்ம பார்க்குறதுனால கிளியராக தெரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த டேட்டா வந்து நமக்கு நேற்றுக்குள்ள டேட்டாங்க. ஸோ அதை டெலிட் பண்ணிடுறீங்க. இது நேற்றுக்குள்ள டேட்டா, இது வேண்டாம். ஓகே, ஸோ இன்னைக்குள்ள டேட்டா பார்த்துடுங்க. இன்னைக்குள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துருக்கோங்க. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பன்ங்கிறது நாளைக்கு டுமாரோ நமக்கு வந்து 24,512ங்க. ஸோ 24,512ங்கிறது நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன். அப்படி பாசிட்டிவ் ஓப்பன் கிடச்சினா மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கனாக்கி 24,572க்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 24,572 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் 24,628க்கு போவாங்க. 68 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ 24,702க்கு போகிறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெகட்டிவ் ஓப்பன் மார்க்கெட் கிடச்சின்னா நமக்கு வந்து சென்டிமெண்ட் என்ன ஆகுனா மார்க்கெட்டில் ஒரு ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குங்க. நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சினா 24,458 கிடச்சிச்சுன்னா மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கீழே இருக்க அடுத்த சப்போர்ட் நமக்கு வந்து 24,368 தான் நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் இருக்குங்க. சரிங்களா? அப்போ நம்ம கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் நமக்கு வந்து கீழே போகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சினா ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்க சப்போர்ட் வந்து நமக்கு 24,302ங்க. முக்கியமான சப்போர்ட்டுங்க S3 சப்போர்ட் வந்து S3 வந்து ஞாபகம் வச்சுடுங்க. இந்த மந்த் நமக்கு ஆகஸ்ட்டுக்கு முக்கியமான கீ லெவல்ஸ் மீட்டிங் பாயிண்டான 24,262ங்கிறது முக்கியமான லெவல்ஸுங்க. இந்த மந்த் ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வேல்யூஸ் இங்கே வந்தால் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கண்டிப்பாக பையாக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்பவே அதிகம் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே. அப்ப நம்ம கீழ இருக்க லெவல்ஸும் உங்களுக்கு தெரியும். மேல இருக்க ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அன்னைக்கு பிரீமியம் பார்த்துக்கலாங்க. பிரீமியம் பார்த்துட்டா உங்களுக்கு வந்து எங்க இருக்குன்னா, இந்த வீக்லி நமக்கு முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நமக்கு டுமாரோ ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதனால நமக்கு வந்து பிரீமியம் வந்து ரூ. 152ங்கிற ஒரு வேல்யூஸ் இருக்குங்க. ரூ. 152ங்கிற ஒரு வேல்யூஸ டுமாரோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப யார் கால்காரங்களோ, புட்காரங்களோ யார் வின் பண்றாங்களோ, அவங்களுக்கு அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் போறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகம் இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட் 1 138ம், சப்போர்ட் 2 வந்து 118ம், சப்போர்ட் 3 வந்து 100ம், ஸோ R1ங்கிறது ரூ. 168, R2 வந்து ரூ. 184, R3 வந்து 208 இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் நமக்கு இருக்குங்க. ஸோ இதை வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்போர்ட்லையும், ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்க ரெசிஸ்டன்ஸ்லையும் இந்த இந்த வேல்யூஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ரீமியம் பார்த்துட்டோம், ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஏற்கனவே ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிறதே நம்ம வந்து பார்த்துட்டோங்க. ஸோ நாளைக்கு அப்போ மார்க்கெட்டில் 5 மினிட்ஸில் நம்ம கொடுத்துருக்க இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அப் சைட்லையும், இதுக்கு கீழே போச்சுன்னா எனக்கு மார்க்கெட் டவுன் சைட்லையும் போகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குங்க. இது ஒன்லி மார்க்கெட் மைண்ட் செட் மட்டும் தாங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப மார்க்கெட் மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அன்னைக்கு அந்த ட்ரெண்ட் கூட அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் இந்த கையை கட் பண்ணிச்சிருவீங்களா, இந்த கையை கட் பண்ணிச்சிங்களா, அப்போ நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப அதிகம் இருக்குங்க. ஸோ அது இல்லாமல் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி கீழே போச்சுன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நம்ம கொடுக்குற லெவல்ஸ் வந்து எப்படி நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து அது பிரேக் ஆகிட்டா ஆகலையா கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண பிறகு நேராக பாருங்க நமக்கு வந்து சப்போர்ட் ஒன்னான இடத்துல மார்க்கெட் வாலி மோடி மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்யூம் மோடி பிரேக் பண்ணா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து வால்யூமை பிரேக் பண்ணாக்கி கண்டிப்பாக அடுத்த சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வந்திருக்காங்க பாருங்க, வந்துட்டு மார்க்கெட் இங்கே இருந்து பிரேக் பண்ண முடியல. ஏன்னா எதுக்காக இங்கே ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்காம இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி கிராப் இருக்குங்க. அதை வந்து மார்க்கெட் ஃபுல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறப்ப ப்ரீவியஸ் அங்கே மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு கவனிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த இடம் ரியாக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருங்க. அது புரிய ஆரம்பிச்ச பிறகு தான் நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு ட்ரா வரைகிறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக இது வந்து நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சு பழகினா உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ நீங்கள் நாளைக்கு நமக்கு இந்த லெவல்ஸில் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நமக்கு S1 ஆனது நமக்கு வந்து 24,368ங்கிற ஒரு இது லெவல்ஸ் இருக்குங்க. இந்த லெவல்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஒரு 1 ஹவர் கேண்டில் கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா, செல்லர் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துனா பிரேக் பண்ணிட்டாலும் எடுத்துக்கலாம். ஒரு வால்யூம் கேண்டில் பிரேக் பண்ணால் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் நமக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு என்கல்பிங் கேண்டில் இந்த மாதிரி ஏதாவது கிடச்சுன்னா அந்த இடத்துக்கு கீழே நமக்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட் அந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். திரும்ப அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண வரப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி செட்டப் பண்ணால் சப்போர்ட் 1லேருந்து அடுத்து சப்போர்ட் 2 இருக்கு பார்த்தீங்களா, கீழே தானே போவாங்க. அப்போ சப்போர்ட்லேருந்து கீழே போகிறப்ப நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கா இல்லைங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கான வீடியோ வந்து நம்மளுடைய யூடியூப் பயோவில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாவது பிகினராக இருக்கவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஸோ அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.